தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் அரை நிர்வாண ஆடையுடன் மனித எலும்புக்கூடு ஒன்றை போலீசார் கண்டறிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். செம்பரம்பாக்கம் ஏரியின் அருகே அரை நிர்வாண ஆடையுடன் மனித எலும்புக்கூடு ஒன்று கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்கள் என்ன? காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறார்கள்? சொல்லுங்க. வணக்கம் மகன். செம்பரம்பாக்கம் பகுதியில் இன்று காலை ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டன. எலும்புக்கூடாக முழுமை நிலையில் அந்த எலும்புக்கூடு யார் என்று தெரியாமல் பொதுமக்கள் தகவல் இருந்து நகரப்பட்ட போலீசார் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வில் ஆண் சடலம் ஒன்று இருப்பதை தெரிய அவர் இருந்து கடந்த நிலையில் அது எலும்புக்கூடாக மாறியுள்ளது. இது ஆண் சடலம் என்பது தெரிய வந்தது. 30 முதல் 35 வயது மதிக்கப்பட்ட இந்த ஆண் சடலம் என்பது தெரிய வந்தது. இதை தொடர்ந்து நெசவாட போலீசார் காணாமல் போன புகாரில் எடுத்து அந்த பகுதியில் விசாரித்து வருகின்றனர். அதே மாதிரி மற்ற காவல்துறையிலும் காணாமல் போன தெரிந்தனர். தற்கொலையாக கொலை என்ற பகுதியில் இவர் தற்கொலை செய்த கொலை செய்தார்கள் என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்து பல நாட்களாகிய இந்த எலும்புக்கூட மாதிரி நிலையில் உரிய நிலையில் தடனை மூலம் இந்த ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். உடலை மீட்டு அரசு மற்றும் அனுப்பி வைத்து இந்த என்ன எப்படி இறந்தார் என்று விசாரணை மேற்கொண்டனர். சில நாட்களாகிய பள்ளிகளில் ஜீப் போட்டுக் கொண்ட ஒரு அடையாளை வைத்து இந்த நபர் யார் என்று தெரிந்து கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மகன், சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் அரை நிர்வாண ஆடையுடன் மனித எலும்புக்கூடு ஒன்று கண்டறியப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.